அட என்ன சாண்ட்ரா நீயே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? நீயும் கண்டதை யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்க. அவன்கிட்ட பேசி பாரு. அண்ணா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. அம்மா எங்க? உன் பிரச்சனையே தான். நீ எதுவும் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒண்ணா உட்காந்து பேசுங்க, புரியுதா? அம்மா நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நீ நாளைக்கு ஷோபின் கிட்ட அந்த காஃபி ஷாப்க்கு வர சொல்லு. போன காரியம் என்னாச்சுடா? ஏன் கேக்குற? ஒன்றும் வேலைக்கு ஆகல. இடத்தோட டாக்குமெண்ட்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே தான். ஆனா நம்ம ஒர்க் ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணாததுனால கஷ்டம்தான். முதல்ல அதை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம் நடக்கும். நீ எவ்வளோ லோன் கேட்ட? 35 லட்சம். 35 லட்சமா? அடக்கடவுளே, நெருப்போட விளையாடுற ராசி. தங்கல்ல பிளாட்டை லீஸ்க்கு எடுத்து சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஏதோ நீ வாட்டர் வாஷ் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். நான் அப்புறம் பேசுறேன். அப்பா இது வாட்டர் வாஷ் சர்வீஸ் தான். ஆனா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்போ மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். நமக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் சொல்றத கேளு. அப்பா நமக்கு அப்படி யாரும் இல்லைன்னு தானே பேங்க்குக்கே போனோம். பணம் சம்பாதிக்க பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா கூட அந்த லோனை கட்ட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா என்ன இதெல்லாம்? முனீரு போதும், இதோட நிறுத்திக்கோ. இனிமே உன் பையனுக்கு தனியா முடிவெடுக்கிற வயசு வந்துருச்சு. சரி, நான் பள்ளிவாசலுக்கு போறேன். இங்க ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. அசி, அண்ணா ஃப்ரீயா விடு. அப்பா தான் எப்போ நெகட்டிவா பேசுவாருன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, அதை விட்டு தள்ளு. அப்புறம் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு என் பேரை வைக்கிறியா? என்னன்னு வாயாடி கார் சர்வீஸ்னா? இவ்ளோ கேவலமான பேர் இந்த உலகத்திலே இல்ல. எல்லாரும் இங்க கார் கொடுத்தா நாசமா போயிடுன்னு சொல்லுவாங்க. இருக்கு, அதுக்கும் நல்ல பேர் இருக்கு. லோலின்ஸ் கார் பேலஸ். எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வச்சுக்கலான்னு. சீப்போ. அண்ணா அந்த டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாளானிக்கு. ஆ, இங்க பாரு வாயாடி, அங்க வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த பக்கம் நான் அவனை பார்க்கவே கூடாது. போடா லோலா. அடிச்சு போடி. போட போட புண்ணாக்கு போடாது. ஏய், அந்த பைத்தியக்காரன் எப்போ வருவான்னு கேளு. எனக்கு மேட்ரிட் சிட்டி மேட்ச் இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும். இந்த பாருடி, இழுத்து ஒண்ணு வச்சனா பாரு, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இவன். உனக்கு இதுக்கு பைத்தியம் பிடிக்கணும். ஷோபின் வந்தோடனே நீ அவன் முகத்துக்கு நேரா எல்லாத்தையும் கேட்டுரு. ஏய், மேரோ கூட வெளியே போனானான்னு கேளு. அவன் இல்லைன்னு சொன்னானா இவ அவனை பார்த்தான்னு சொல்லு. அப்பா அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். போயிருந்தா அவன் பொண்ணுன்னு சொல்ல போறான். அதுல என்ன பிரச்சனை அவனுக்கு? இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுவா இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்னு முதல்ல பார்க்கலாம். போய் சொன்னானா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லும் போது நீ அழுதுகிட்டே சொன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப எமோஷனல் ஆகாம அமைதியா உன் டவுட்லாம் கேட்டுரு. அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சதுன்னா எதையும் யோசிக்காத. அண்ணா ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச் போதுமா? என்னடி என்னடி உனக்கும் வேணுமா? அண்ணா 2. வந்துட்டான். ஐயோ கர்த்தரே, இந்த வாயாடி வந்துட்டாளா? இன்னைக்கு காதுல ரத்தம் வரப்போகுது. என்ன ஆச்சு சாண்ட்ரா? உனக்காக சர்ச்சில் வெயிட் பண்ண உன் ஆளையே காணோம். சொல்லுடி. என்னாச்சு பாத்திமா? நீங்க என்ன பண்ணீங்க? இவரோட கியூட்டான ஃபேஸ் இப்படி மாறி போயிடுச்சு. நீ எதுக்கு அவங்கள கத்துற? தப்பு செஞ்சதெல்லாம் நீ தானே. சலோ, நான் என்னடி பண்ணேன்? இங்க பாருடி, நான் முதல்ல உன்கிட்ட என்ன சொன்னேன்? அழாம விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? உனக்கு மெஹரு கூட என்னடா வேலை? நீ அவ கூட பைக்ல சுத்துற விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மை என்னங்கறத மறைக்காம இப்பவே சொல்லிடு. ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியா? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட சுத்துற, அதுவும் உன் லவ்வரோட ஃப்ரெண்டு கூடவே. உருப்பிடுவியா நீ? பாத்திமா, சும்மா உளராத. வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க. என்னையும் அவளை எங்க வச்சு பார்த்த? ஆமா, நான் உளருவேன். அதுக்கு ஒன்றும் பெர்மிஷன் தேவையில்லை. நீ அவ கூட கோழிக்கோடு முகபத் கேஃபேக்கு போல? எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ். அது வந்து நான் அவளை அங்க அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தப்போ. இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாத. ஏய், எதுக்குடி இத பண்ண? உங்க ரெண்டு பேரோட செல்ஃபிலாம் இதுல தானே இருக்கு. அது அப்படியே வெந்து கருகட்டும். பாரு ஷோபன், அவ பண்ண வேண்டியதுதான் நான் பண்ணிருக்கேன். நீ அவளுக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு பண்ணது சரியா போச்சுன்னு நினைச்சு கிளம்பிடு. கிளம்பு கிளம்பு. சரியா போச்சுல? நான் உன்னை பாத்துக்கிறேன். கண்ணாடி கர்த்தரே, என் கிளாஸ். நல்ல வேலை. அவன் போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். அவனோட முடியும் அதுல பிராய்லர் கோழி மாதிரி கலரும். கட்டுனா ராஃபி மாதிரி ஒருத்தனை கட்டிக்கணும். அந்த வெள்ளை ட்ரௌசர்
ட்ரௌசரும் நீல டிஷர்ட்டும் நீல ஹேர் பேண்டும் வானத்துல இருக்கிற நிலா மாதிரி இருந்தது. நடால் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். நான் அந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷத்துல கடவுளேன்னு கத்திக்கிட்டு எழுந்துட்டேன். நிறையலாம் இல்ல, 3 தான். 3 நட்டு அவ தலையில லூசா இருக்கு. முதல்ல போய் அத டைட் பண்ணு. ஆமா, நீ எப்படி அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்த? எந்த சிசிடிவி? சோபினும் மெஹரும் இருக்கிற சிசிடிவி. சிசிடிவி உனக்கு என்ன பைத்தியமா? அவன் சும்மா ஒரு கொக்கையை போட்டா அதுல மாட்டிக்கிட்டான். எனக்கு எப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும்? ஐயோ மேட்ச். அப்புறம் கால் பண்றேன். ஆட்டம் முடிய இன்னும் சில நொடிகளே இருக்க இருவரும் ஒன்றுக்கொன்று என்று சமநிலையில் இருக்கிறார்கள். வாய் மூடு. இந்த போட்டி இப்பொழுது கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது. வலது பக்கமாக பந்தை உயர்த்தி அடிக்க ராட்ரிகோ அடிச்சது பாத்தியா? வலைக்குள்ள பால் போய் கோலானது கண்ணு திறந்து பாத்துக்கோ. காத்து பயங்கரமான காத்து. உன்னால முடியாது பாத்து. அண்ணா எனக்கு பிராக்டிஸ் கூட. அண்ணா என்னடி ப்ளீஸ். இப்போ நீ விசில் அடிக்க கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? அது மட்டும் இல்ல, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு விசில் அடிக்க கத்து கொடுக்க கூடாதுன்னு சிட்டி ஃபேன்ஸ்ல சபதம் எடுத்திருக்கோம். மொக்க கேம். டே அண்ணா, கோல் அடிச்சது உங்க பிரேசில் டீம் காரன் தான். அப்ப அவனுக்கும் சேர்த்து நீ விசில் அடிக்க வேண்டியதுதானே?